மோனிஷா பிரார்த்தனை பண்ண போறேன். எத்தனை பேருக்கு மழை வேணும், வீட்டுல தண்ணி வேணும், வாழை வேணும், இன்னும் வயல்ல தண்ணி வேணும்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட இப்ப எல்லாம் பிரார்த்தனை பண்ண போறீங்க. நான் சொல்றதை எனக்கு பின்னால சொல்லுவீங்களா? கையை கீழே போட்டுருங்க. எல்லாம் இந்த குட்டி பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கும் இந்த உதவியை ஆசீர்வதியும் அன்போடு கொடுக்கிறோம். வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்தியா முழுவதும் மற்ற இடங்களிலும் இது வழங்க இருக்கிறோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். பிள்ளைகள் தங்கள் கரங்களை நீங்கள் அசைத்து எங்கள் உற்சாகப்படுத்தும். மாற்றுத்திறன் கொண்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேச முடியாத, காது கேட்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்திய மாணவர்களின் சார்பாக இப்போது 25 மாணவர்கள் இது வழங்கப்பட்டு வருகிறது. பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், நோட் புக், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இன்னும் கலர் பென்சில்கள் அவர்கள் படித்த விலகும். இவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவராக இவர்களுக்கு இதை உற்சாகப்படுத்தும்படியாக இது வழங்கப்படுகிறது. தடையின்றி கல்வி கற்க, தொடர்ந்து கல்வி கற்க சீஷாவின் சார்பாக இந்த பள்ளி பிள்ளைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாநிலங்கள்ல ஒரு பின்தங்கிய பகுதிகளில் சீஷாவுடைய தன்னார்வ உதவிகள் சென்று அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த பள்ளி பிள்ளைகள் வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 60 தொண்டு நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் 3 லட்சம் ஏழை பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பலவிதமான பராமரிப்பு சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்தியா முழுவதிலும் விதமான சேவைகளை செய்து வருகிறோம். அது முக்கியமாக இன்று 30,000 ஸ்கூல் கிட்ஸ் இந்தியா முழுவதிலும் ஏழை பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம். அதோடு கூட 3 லட்சம் பிள்ளைகளுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் நாங்கள் உதவி செய்வதோடு இலவச டியூஷன் சென்டர்ஸ் கொடுத்து வருகிறோம். அந்த டியூஷன் சென்டர்ஸில் உயர்ந்த கல்வி மதிப்பெண்கள் வாங்குகிற பிள்ளைகளுக்கு காருண்யா பல்கலைக்கழகத்தில் இலவசமாக பிடெக் கல்வி படிப்பு படிப்பதற்கு நாங்கள் வழி செய்து வந்திருக்கிறோம், இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றும் மழைக்காக இந்த மழலைய பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சுபிட்சம் அடைவதற்காக இன்று ஒரு விசேஷத்தை நாங்கள்